ஸ்கூல் சேர்க்கும்போது 5 lakhs ஸ்கூல்லேருந்து டொனேஷன் மாதிரி கேட்குறாங்க சார். ஃபுல் ஸ்கூலிங் முடிக்கிற வரைக்கும் ஃபீஸே கட்ட வேண்டாம் அப்படின்னு. இதே இதை நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, இப்போ அதே 5 லட்ச ரூபாய் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்கன்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட்டு 5 years கழிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 5 லட்ச ரூபா நம்ம ஸ்கூலில் கொடுக்குறதா, இல்லை 5 லட்ச ரூபாய்க்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இது இல்லாமல் எஸ்ஐபி மூலயமாவும் எஜுகேஷனுக்கு வந்து கோல் செட் பண்ணிவிட்டு பண்ணும்போது அது பெனிஃபிட்டாக இல்லை இந்த மாதிரி லம்சமாக 5 lakhs போடுறது பெனிஃபிட்? லம்சம் பெட்டரா, எஸ்ஐபி பெஸ்ட்டா அப்படிங்கிற ஒரு 2000 3000 போட்டுட்டு அது மொத்தமாக ஒரு 50,000 வந்ததுக்கப்புறம் எடுத்து போடுறதோ ரெண்டுமே வந்து. சார் வணக்கம் சார். வணக்கம் மனோஜ். சார் இப்போது ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்கள் கூட பேசியிருந்தீங்க அதை பற்றி. இப்போ நான் வந்து ஸ்கூல் சேர்க்கும்போது 5 lakhs ஸ்கூல்லேருந்து டொனேஷன் மாதிரி கேட்குறாங்க சார். அப்படி கொடுத்துட்டா அந்த குழந்தை வந்து 12th standard, அதாவது ஃபுல் ஸ்கூலிங் முடிக்கிற வரைக்கும் ஃபீஸே கட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. இதை விட பெனிஃபிஷியலாக உங்ககிட்ட ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு பிளான் இருக்கா சார்? ஸோ நானும் கேள்விப்பட்டேன். சில ஸ்கூலில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அப் டு +2 வரையும் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி எந்தெந்த ஸ்கூல்லாம் வந்து முன்னாடி பைசா வாங்குறாங்களோ அவங்களுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னதுன்னா, அவங்கள்ட்ட வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு 5 lakhs அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னதுன்னா, அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணலாம். ஸோ தட் வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய குழந்தைங்களை வந்து நம்ம ஸ்கூலில் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து பைசா ஷார்ட்டேஜ் இருக்காங்களோ அவங்க தான் வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. இட் இஸ் லைக் லீஸ் மாதிரி. இப்போ ஒரு வீடை வந்து வாடகைக்கு விடுறவங்க இருக்காங்க, லீஸுக்கு இருக்காங்க இல்லையா. லீஸுக்கு விடுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பேர். அந்த மாதிரி தான் இது நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே அந்த 5 லட்ச ரூபா கொடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு 12 yearsக்கு எதுவுமே கட்ட வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பார்வை. இதே இதை நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, இப்போ அதே 5 லட்ச ரூபாய் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்கன்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட்டு 5 years கழிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 9.21 lakhs இருக்கும். அதாவது லம்சமாக 5 lakhs அங்கே போடுறதுக்கு பதிலாக இங்கே போடணும். ஓகே சார். ஸோ இந்த 9.21 வந்து வருஷம் 60,000 ரூபாய். ஏன்னா இந்த மாதிரியான ஸ்கூலில் வந்து 1 லட்சம் 2 லட்சம்லாம் வாங்க மாட்டாங்க. 1 லட்சம் வாங்குறதா இருந்ததுன்னா யாரும் 5 லட்சத்துக்கு வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்கூல் வந்து ஜென்ரலாக ஒரு 40,000 to 50,000 rupees இயர்லி ஃபீஸ் வாங்கக்கூடிய ஸ்கூலாக தான் இருக்கும். 5 லட்ச ரூபா இந்த மாதிரி ஸ்கீமில் இருக்கிறவங்க. நான் வந்து என்னென்னா 60,000 எடுத்துக்கிறதாவே வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து 60,000 ரூபாய் 1வது படிக்கும்போது, அடுத்த வருஷம் வந்து 10% இன்க்ரிமெண்ட்டே நான் எடுத்துக்கிறேன். 60, 66,000, அடுத்து 72,000 சில்லற. இந்த மாதிரி நெக்ஸ்ட் 12 years நீங்கள் எடுத்த தொகை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதில் வந்து ஒரு 12.8 lakhs வந்து எடுத்திருப்பீங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 13 லட்ச ரூபாய் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து அதை விட இது வந்து பெட்டரான ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து என்ன நினைக்கலாம்னா, நீங்கள் வந்து இதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே முதல்ல நம்ம 5 லட்சத்தை போட்டுட்டு நெக்ஸ்ட் மந்த்தே வந்து பைசா எடுக்கலை. 5 லட்சத்தை போட்டுட்டு 5 years வந்து அதை வந்து வளர விடுறோம். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பைசா எடுக்கிறதுனால, ஈவன் தோ மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்தால் கூட இந்த அமௌண்ட்டை வந்து ஈஸியாக நம்மளால் மீட் அவுட் பண்ணலாம். சார் எனக்கு இதில் இன்னொரு பிளானும் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட்டு. இப்போ நான் அதை வந்து ஹோல்ட் பண்ணுறேன், 5 years ஹோல்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் தேவைன்னா மட்டும் எடுத்துக்கலாம், இல்லைனா அதை அப்படியே வளர விடலாமா சார்? தாராளமா. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 5 lakhs போட்டிருக்கோம். நான் என்ன சொன்னேன், 5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 9.21 lakhs வந்து ஆஃப்டர் 5 years. ஸோ இதே இதை வந்து நீங்கள் இன்னொரு ஒரு 5 years அதை வந்து எடுக்கலை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 16 லட்ச ரூபா வரையும் அந்த மணி இருக்கும். அடுத்த 5 வருஷமும் நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அது எகெயின் வந்து இன்னொரு ஒரு 30 லட்ச ரூபா வரையும் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து காம்பவுண்டிங்கில் வந்து போயிட்டே இருக்குது. பட் நம்ம இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்தை பேசுனது என்னென்னா, 5 லட்ச ரூபா நம்ம ஸ்கூலில் கொடுக்குறதா, இல்லை அந்த 5 லட்ச ரூபாய்க்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது வந்து பெட்டர் ஆப்ஷனாக என்னை பொறுத்தவரையும் தோணுது. சார் அப்போ நீங்கள் செகண்டரியாக இந்த ஆப்ஷனும் இருக்குன்றப்போ, அவங்க ஸ்கூல் ஃபீஸ் எப்படியாவது மேனேஜ் பண்ணி கட்டினா கூட பெரிய பேர்டனாக இருக்கிறது அவங்களோட ஹையர் எஜுகேஷன், குழந்தையோட ஹையர் எஜுகேஷன், காலேஜ் படிக்கிறது, ஹையர் ஸ்டடீஸ் தான் வந்து பெரிய ஃபீஸ் தேவைப்படும். ஸோ இந்த ஆப்ஷனையும் ஆப் பண்ணுறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டாக இருக்குமா சார்? கண்டிப்பாக. சில பேர் என்ன பண்ணலான்னா, சார் 5 லட்ச ரூபா அந்த ஃபீஸை கட்டிடுறேன், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் சொன்னால் கூட எடுத்து அதெல்லாம் வேண்டாம், அதை கட்டிடுறேன், அதை தவிர இன்னொரு 5 லட்ச ரூபா எனக்கு தரேன், 18 வயசு கழிச்சு தான் எனக்கு வந்து குழந்தையோட எஜுகேஷனுக்கு வேணும் அப்படின்னதுன்னா, அது வந்து அட் த ரேட் ஆஃப் 13% அந்த 5 லட்ச ரூபா வந்து வில் பிகம் 45 lakhs. ஸோ அந்த 45 லட்ச ரூபாயை வந்து
அவங்களுடைய குழந்தையுடைய ஹையர் எஜுகேஷனை மீட் அவுட் பண்ணலாம். சார் இது இல்லாமல் எஸ்ஐபி மூலயமாவும் எஜுகேஷனுக்கு வந்து கோல் செட் பண்ணிட்டு பண்ணும்போது அது பெனிஃபிட்டா இல்லை இந்த மாதிரி லம்சமாக 5 lakhs போடுறது பெனிஃபிட்டா சார்? சரி, எப்போதுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் லம்சம் பெட்டரா எஸ்ஐபி பெஸ்ட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியே தேவை கிடையாது. ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட இப்போ ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னதுன்னா 5 லட்ச ரூபாய் போடுங்க. சார் என்கிட்ட 5 லட்ச ரூபாயும் இருக்குது, அதை தவிர என்னால் மாதம் ஒரு 2000 5000 பண்ணணுன்னா அதையும் சேர்த்து போடுங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து லம்சமாக பணத்தை வச்சுட்டு மாதம் போடுறதோ, இல்லை நான் வந்து லம்சமாக தான் சார் போடுவேன்னு சொல்லிட்டு அந்த மணியை ஒரு ஆர்டியில் போட்டுட்டு 2000 3000 போட்டுட்டு அது மொத்தமாக ஒரு 50,000 வந்ததுக்கப்புறம் எடுத்து போடுறதோ ரெண்டுமே வந்து தவறான அணுகுமுறை. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது, லம்சமும் போட முடியும், எஸ்ஐபியும் போட முடியும். எது உங்களால் போட முடியுதோ அது போட முடியும். இப்போ ரீட்டெயிலில் ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்கனால மாதம் வந்து எஸ்ஐபி மூலமாக தான் வந்து போட முடியும். ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு பைசா வரும், அந்த லம்சமில் போடுவோம். அதனால் லம்சம் பெட்டரா எஸ்ஐபி பெட்டராங்கிறத விட ரெண்டுமே பெட்டர். ரெண்டுத்தையும் சேர்ந்து போட முடிஞ்சால் போடுங்க, அல்லது ஏதாவது ஒன்று போடுங்க. ஏன் இந்த கேள்வி எனக்கு வந்ததுன்னா சார், இப்போ எல்லாருமே 5 lakhs ஒரு குழந்தைக்குன்னும் போது நிறைய வீட்டில் 2 குழந்தைங்க இருப்பாங்க, 2 குழந்தையும் ஈக்குவலாக படிக்க வைக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது எஸ்ஐபினா சில பேரால் அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டவுட் கேட்டேன். கரெக்டாக தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கொஷினுக்கே வரேன். அவங்கள்ட்ட வந்து 2 குழந்தை இருக்குது, இப்போது 5 லட்ச ரூபா தான் இருக்குது அப்படின்னா 5 லட்ச ரூபாய் போடட்டும். போட்டுட்டு இன்னொன்று வந்து எஸ்ஐபியில் போடுங்க. எஸ்ஐபியில் போட்டுட்டு வரும்போது இப்போ குழந்தை ரெடி ஆகும்போது இந்த எண்டாவது டே இது வந்து அவங்களுடைய மணி. புரியுதுங்களா? இதை எதுக்காக பிரித்து போடுறோம் அப்படின்னதுன்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரித்து போடுறது. அதனால் 2வது குழந்தையுடைய மணியை முதல் குழந்தையோ முதலுடைய இது 2ஓ அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுல அது அவங்களுடைய மணி தான். அதனால் என்ன பண்ணலான்னா 5 லட்ச ரூபாய் லம்சம் போட்டுட்டு அண்டு மந்த் ஆன் மந்த் வந்து ஒரு அமௌண்ட்டை நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னதுன்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு என்ன மணி தேவைப்படுமோ அதை போடுங்க. மீதி இருக்கக்கூடிய மணியை வந்து 2வது குழந்தைக்கு வச்சுக்கலாம். அதை தவிரையும் ஏதாவது அடிஷ்னலாக வந்ததுன்னா அதை போட்டுட்டு 2வது குழந்தையோட எஜுகேஷனை ஈஸியாக மீட் அவுட் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.